இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஏதோ கற்பனை கதையெல்லாம் இல்லை, நிஜத்தில் நடந்த உண்மை சம்பவம். என்ன நடந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரை சேர்ந்தவங்க தான் 42 வயதான யசோதா. இந்த யசோதாவுக்கு திருமணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் இருக்காங்க. இந்த யசோதா புது பெருங்கோளத்தூர் பாரதி நகர் பகுதியில் ஒரு தையல் கடையை சொந்தமாக வைத்து நடத்திட்டு இருக்காங்க. அப்போதுதான் செல்வகுமார் அப்படின்ற நபருடன் பழக்கம் ஏற்படுகின்றது. சரி, இந்த யசோதாவுக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு சொன்னோம் பார்த்தீங்களா, கணவர் எங்கே அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அங்கே தான் ட்விஸ்டே. சரி, அது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்றத பற்றி போக போக சொல்கிறேன். இவங்க சொந்தமாக தையல் கடை நடத்திட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல செல்வகுமார் அப்படின்றவன் வந்து போனதால் பழக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த செல்வகுமார் தாம்பரம் பகுதியை சேர்ந்தவன். இவனுக்கு 45 வயதாகுது. இதனால் அடிக்கடி தையல் கடைக்கு வந்து போனதால் இவங்களுக்குள்ளார ஒரு பழக்கம் ஏற்படுது. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறுது. இது சாதா காதல் இல்லை, ஒரு தப்பான காதல். ஏன்னா யசோதா ராணிக்கும் ஏற்கனவே திருமணமாகிடுச்சு, இந்த செல்வகுமாருக்கும் ஏற்கனவே திருமணமாகிடுச்சு. இவன் அடிக்கடி கடைக்கு வந்துட்டு போயிட்டாருன்னா அல்லவா. இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னாடி, குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி, யசோதா ராணியின் கடையில் உட்கார்ந்து கொண்டு செல்வகுமார் பேசியிருக்கான். அப்போது திடீரென பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. ஏன் பிரச்சனை, எதற்காக இவங்களுக்குள்ளார சண்டை ஏற்பட்டது அப்படின்றது அப்போது தெரிய வரலை. வாக்குவாதம் முற்றிய நிலைகளை பார்த்தீங்கன்னா யசோதா ராணியின் கதையை இந்த செல்வகுமார் முடித்திருக்கான். அதன் பிறகு அங்கிருந்து தன்னுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு தப்பி இருக்கான். இந்த சம்பவம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினர் அருகில் இருக்கக்கூடிய சேலையூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு காவல்துறையினர் அங்கே வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சாங்க. விசாரணையையும் ஆரம்பித்தாங்க. முதல்ல அங்கு இருக்கக்கூடிய அந்த இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்களை எல்லாம் ஆய்வு செய்திருக்காங்க. அப்போதுதான் பைக்கில் செல்வகுமார் செல்வது தெளிவாக பதிவாகி இருந்தது. பெருங்கோளத்தூர் ரோஜா தோட்டம் அப்படின்ற பகுதிக்கு அருகே செல்வகுமாரின் பைக் நிறுத்தப்பட்டிருந்தது. அந்த பைக் பக்கத்தில் யாரும் இல்லை. அனாதையாக கிடந்த அந்த பைக்கை பறிமுதல் செய்த போலீசார் அந்த பகுதியில் தான் இந்த செல்வகுமார் எங்கேயாவது மறைந்திருக்கணும் அப்படின்ட்டு வலை வீசி தேடினாங்க. இதனிடையே அந்த பைக் நிறுத்தப்பட்டிருந்த இடத்திலிருந்து சில தூரங்கள், அதாவது சில தூரங்கள்னா கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் சுற்றளவுக்குள்ளார ஒரு பிரிட்ஜ் ஒன்று அங்கே இருக்குது. அந்த பிரிட்ஜுக்கு அடியில் இந்த செல்வகுமார் உட்கார்ந்திருந்தான். அவனை சுற்றி வளைத்த போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டாங்க. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 4 மணி நேரத்திலேயே செல்வகுமாரை போலீசார் கைது செய்தாங்க. கைது செய்த போலீசாரிடம் செல்வகுமார் சொன்னதை கேட்டு போலீசாரே மிரண்டு போயிட்டாங்க. அதாவது இந்த செல்வகுமார் என்ன சொன்னான்னா, சார் நான் வந்து திருமுடிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். 2008ஆம் ஆண்டு எனக்கு கல்யாணம் ஆச்சு. என்னுடைய மனைவி ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே குரோம்பேட்டையில் இருந்தோம். அங்கே தான் இந்த ராணியின் வீடும் அப்போது இருந்தது. அந்த சமயத்திலிருந்தே எங்களுக்குள்ளார ஒரு நல்ல பழக்கம் இருந்தது சார். இந்த விஷயம் தெரிந்து என்னுடைய மனைவி பார்த்தீங்கன்னா இது பற்றி என்னிடம் கேட்டா, அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, ஒரு தங்கை அண்ணன் போல தான் பழகிட்டு இருக்கோமா அப்படின்ற மாதிரி என்னுடைய மனைவியிடம் சொல்லி நான் சமாளித்தேன். ஆனால் என்னுடைய மனைவி ஒரு நாள் எங்களை கையும் களவுமா பிடித்துட்டா அப்படின்ற மாதிரி போலீஸாரிடம் அதாவது அவனை பற்றி அவன் குடும்பத்தை பற்றியும் சொல்லியிருக்கான். சரி, இப்படியெல்லாம் ஆகிடுச்சு. அந்த செல்வகுமாரினுடைய மனைவி பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதன் பிறகு இவங்களுடைய பழக்கம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா செல்வகுமாரை கேட்க ஆள் இல்லை.
இனி தான் தான் ராஜா அப்படின்ற மாதிரி சுற்றி வந்திருக்கிறாரு. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா யசோதா ராணியினுடைய கடைக்கு வந்து போவது, வெளி இடங்களுக்கு அழைத்து செல்வது, ஊர் சுற்றுவது, இப்படியாக இவங்களுடைய பழக்கம் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது. ஆனால் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ராணி, அந்த யசோதா ராணி என்ன பண்ணியிருந்தா அப்படின்னா, தையர் கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அல்லவா, சொந்தமாக வைத்துக்கொண்டு இந்த செல்வகுமார் வரும்போதெல்லாம் அடிக்கடி ஃபோனில் பேசி கொண்டு இருந்திருக்கா இந்த யசோதா ராணி. அது மட்டும் இல்லை, செல்ஃபோனில் பேசினதோடு மட்டும் அல்லாமல் அந்த செல்வகுமார் எப்போது ஃபோன் பண்ணாலும் ஃபோனை பிஸியாகவே, அதாவது வேறு ஒரு நபருடன் பார்த்தீங்கன்னா இந்த யசோதா ராணி பேசி கொண்டிருந்தா. இதனால் செல்வகுமாருக்கு மிக பெரும் அதிர்ச்சி ஆகிடுச்சு. என்னுடைய ஃபோனை கூட எடுக்க உனக்கு நேரம் இல்லை, நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் உனக்கு பிஸினே வருது அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டதும் தான் பார்த்தீங்கன்னா இந்த யசோதா ராணியினுடைய இன்னொரு முகம் வெளியே வந்தது. அதாவது இந்த செல்வகுமார் அடிக்கடி கடைக்கு வந்து போகிறார் அல்லவா, இவனை போலவே அதே பகுதியை சேர்ந்த இன்னொரு நபருமே அடிக்கடி கடைக்கு வந்து போவதுமாக இருந்திருக்கின்றாரு. அந்த நபருடன் முதல்ல செல்வகுமார் கூட எப்படி பழகி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டாங்களோ அதே மாதிரியான பழக்கத்தை தான் அந்த நபரிடமும் யசோதா ராணி ஏற்படுத்தி கொண்டா. அதன் பிறகு ஃபோனில் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்காங்க. இதுதான் ஒரு கட்டத்தில் இந்த செல்வகுமாருக்கு தெரிய வந்து கண்டித்திருக்கிறாரு. ஆனால் யசோதா ராணி, நீ சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாது, நீ எப்படி வந்தையோ அதே மாதிரி தான் அவனும் வந்தான், ஆகையால் நீ எப்படி வந்தையோ அப்படியே போயிடு, எனக்கு நீ தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி செல்வகுமாரிடம் சில தினங்களுக்கு முன்பு, அதாவது சம்பவம் நடந்த அன்னைக்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இதனால தான் செல்வகுமாருக்கு கோபம் இன்னமுமே அதிகமாகி இருக்கின்றது. அதாவது அந்த இடத்துல என்ன சொல்லி பிரச்சனை நடந்தது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இந்த செல்வகுமார், உன்னை நம்பி என்னுடைய மனைவியை கூட நான் விட்டுட்டேன், இப்போது என்னுடைய மனைவி விவாகரத்து வாங்கிட்டு போயிட்டா அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரியும், உன்னால தான் எனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆச்சு, ஆனால் உன்னை நம்பி வந்த எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி யசோதா ராணியிடம் செல்வகுமார் சண்டையிட்டு இருக்கிறாரு. வாக்குவாதம் அதிகமாகியிருக்கின்றது, கைகலப்பும் ஆகிதான் அப்படி ஒரு சம்பவமே நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த யசோதா ராணிக்கு 2 பிள்ளைகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கூட யசோதா ராணியை மதிக்கிறதே இல்லையா. ஏன்னா யசோதா ராணியினுடைய இந்த பழக்க வழக்கம் சரியில்லை அப்படின்ட்டு அவங்களுமே கண்டித்து இருக்காங்க. ஆனால் அதை பற்றி பிள்ளைகள் சொல்கிறத கூட இந்த யசோதா ராணி கேட்கறதே இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரச்சனை. பிள்ளைகளும் ஒரு கட்டத்தில் இவங்களை மதிக்கிறது இல்லை அப்படின்ட்டு சொல்கிறத விட இவங்க கிட்ட அவங்க பேசுகிறதே இல்லை, இவங்க யாரோ அவங்க யாரோ அப்படின்ற மாதிரி தான் பிள்ளைகள் யசோதா ராணியை விட்டுட்டு இருக்காங்க. இதனால் யசோதா ராணிக்கு இன்னமுமே பார்த்தீங்கன்னா சௌகரியமாக ஆகி போச்சு, நம்மளை கேட்க ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி. கடைசியாகத்தான் தவறான ஒரு பழக்கம் எந்த கட்டத்தில் ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டு வந்து விடும் அப்படின்றதுக்கு யசோதா ராணிக்கு நடந்த இந்த நிலைமை தான் உதாரணம். யசோதா ராணியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த செல்வகுமாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரியான கேடுகட்ட ஜென்மங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.